ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸஸ். இந்த வீட்டு குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். முதலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிற டிப்ஸ் தான். லெமனை இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா குழன்னு வீணாகாமல் ஃப்ரெஷ்ஷாக 2 வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். நான் இதுக்காக நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயராக நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லை நார்மல் பேப்பர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே லெமனை வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு பேப்பருக்குள்ளேயும் ஒரு லெமனு செப்பரேட்டாக வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லெமனையும் தனித்தனியாக நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரோல் பண்ணி எடுத்த லெமனை எல்லாத்தையும் நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நான் ரோல் பண்ணி எடுத்த எல்லா லெமனையும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது ஒரு லெமன் கெட்டு போனாலும் அடுத்த லெமனை ஸ்பாயில் பண்ணாது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக 2 வாரம் வரைக்கும் புதுசு போல் லெமன் இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸு, நம்ம ஸ்டிக்கர் பாத்திரங்களில் உள் பக்கம் ஒட்டியிருப்பாங்க புதுசாக வாங்கும்போது. அதை பிச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி சரியாக பிஞ்சு வராது. உள் பக்கமே பாதி அப்படியே அதிலே ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதை கழுவி எடுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாங்கிற டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் உள்ள பாத்திரத்தை அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பு மேலே ஒரு செகண்ட் வச்சு எடுங்க சூட்டில். அந்த மாதிரி சூட்டில் வச்சு எடுக்கும்போது ஸ்டிக்கர் தானாக பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், தூக்கிட்டு நிற்கிது. ஈஸியாக இப்போ நான் கையால் இதை பேத்தி எடுத்துட்டேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகல் விளக்கு வீட்டில் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி ஏற்றி வைக்கக்குள்ளே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் எண்ணெய் லீக் ஆகி இருக்கும். நம்ம அகலில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றாமல் கம்மியான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சாலுமே அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி எண்ணெய் லீக் ஆகி நிற்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அகல் விளக்குகளை எடுத்துக்கிறேன். அகல் விளக்கோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண நெயில் பாலிஷை எடுத்துக்கலாம். அதை அடிப்பக்கத்தில் பூசி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அகல் விளக்கோட அடிப்பக்கத்தில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நெயில் பாலிஷை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது எதனால் ஆயில் லீக் ஆகுதுன்னா, அகல் விளக்கோடு மண்ணில் செஞ்சது. மண் பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காகவே சின்ன சின்ன ஹோல்ஸஸ் இருக்கும். அது வழியாக எண்ணெய் லீக் ஆகுது. அதை அவாய்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் நெயில் பாலிஷ் இல்லாத அதுக்கு பதிலாக பெயிண்ட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா அகல் விளக்குலேயும் அடியில் நெயில் பாலிஷ் பூசி விட்டுட்டு இதை நல்லா காய வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கை ஏற்றி வைங்க. ஆயில் லீக்கே ஆகாது. இந்த மாதிரி அடியில் மட்டும் இல்லை, நீங்கள் அகல் விளக்கோட உள் பக்கத்துலேயும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸு, நம்ம பருப்பு வகைகள்லாம் வாங்கி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நிறைய குவான்டிட்டியில் பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன தான் நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணாலும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா காய வச்சுட்டு அது கூட மிளகாய் சேர்த்து வைப்பாங்க. நான் அதுக்காக காஞ்ச மிளகாய் கொஞ்சம், தேங்காய் சில்லு ஓடு எடுத்துக்கேன். கூடவே பூண்டோட காம்பு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதை எப்படி இதில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய வச்ச பருப்பை எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் கொட்டிட்டு அதுக்குள்ளே
தேங்காய் சில்லு உள்ளே நல்லா பதிகிற மாதிரி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே சொருகி விட்டுக்கலாம். தேங்காய் சில்லு, ஒரு மிளகாய், கூடவே காஞ்ச பூண்டோட காம்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நல்லா பருப்பு உள்ளே போகிற அளவுக்கு உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு பாக்ஸை டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூச்சி வண்டு எதுவும் பிடிக்காமல் பருப்பு நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போயிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நிறைய கோதுமை மாவு அரைச்சி வைக்கும்போது அரைச்ச புதுசில் கோதுமை மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அப்புறம் ஒன் மந்த்லேயே அது ஒரு மாதிரி பூச்சி வாடை வர ஆரம்பிச்சிடும். அந்த பூச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இலைகளை எடுத்துக்கலாம். அந்த இலைகளை நம்ம கோதுமை மாவுக்குள்ளே பதிகிற மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகி விட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கோதுமை மாவில் பூச்சி வண்டு எதுவும் பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே போலவே அரிசி ஸ்டோர் பண்ணக்குள்ளேயும் அரிசி கண்டெய்னருக்குள்ளே இந்த பிரியாணி இலைகளை போட்டுக்கலாம். நம்ம அரிசியோட அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி இருந்தால் 2 இலை போதும். இல்லை நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளேயும் போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசியை கொட்டிட்டு மேலேயும் 2-3 இலைகளை சொருகி விட்டுக்கலாம். இந்த மாதிரியும் அரிசி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பூச்சி வண்டு எதுவும் பிடிக்காமல் அரிசி சுத்தமாக 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸு, நம்ம பச்சை பயிறு வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக எல்லா பருப்பை விட பச்சை பருப்பு சீக்கிரம் வீணாக போயிடும், கெட்டு போயிடும். சீக்கிரம் அதில் வண்டு பிடிச்சிரும். நம்ம என்ன தான் காய வச்சு எடுத்து வச்சாலும் அதுக்கு என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி நம்ம பச்சை பயிரை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த காய வச்ச பருப்பில் 1 டீஸ்பூன் எண்ணெயை மேலே சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கி விட்ட பருப்பை நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி காய வச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த பச்சை பருப்பை கொட்டி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பச்சை பயிறு ஸ்டோர் பண்ணக்குள்ளே கிளாஸ் கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், பூச்சி வண்டு எதுவும் பிடிக்காமல். கிளாஸ் கண்டெய்னர் எதுவும் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸிலே நல்ல ஏர்டைட் பாக்ஸாக பார்த்து கொட்டி மூடி வச்சிடுங்க. இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா பச்சை பயிரில் வண்டு பூச்சி எதுவும் வராமல் புதுசு போல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த மாதிரி நம்ம தேங்காய் வாங்கி யூஸ் பண்ணுவோம். நிறைய விலை கம்மியாக இருக்கிற டைமில் ஒரு 10-15 தேங்காய் வாங்கிட்டு வந்துடுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே மீதியெல்லாம் அழுகி போயிடும். அதை ஸ்டோர் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்குள்ளே சாய்க்காமல் இல்லை படுக்க வாட்டில் போடாமல் தேங்காயை நிமித்தி நேராக வச்சு ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அந்த கண்ணு போர்ஷனில் அந்த தேங்காவோட தண்ணி வரக்கூடாது. தேங்காவோட தண்ணி கண்ணு போர்ஷனுக்கு வந்தது அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போக வச்சிடும் தேங்காவை. அதனால் அப்படி நிமித்தி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் வீணாகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.